வைகோவுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இவ்வளவு மோசமாக நீங்கள் காவடி எடுக்க வேண்டும் விஜய்க்கு? ஒரு ராஜ்யசபா பதவிக்காக ஏன் இந்த நிலைக்கு மாறி போனார்? உங்க கட்சியில இருக்கிற 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்றவர்கள் திமுகவோடு இருக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாதுன்றீங்க. துரைவைகோ அவர்களும் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தார். இன்னொரு திராவிட இயக்கம் தான் தாவேகா. செத்தவனுக்கு சிறங்கு வந்தவன் சாட்சி என்று கிராமப்புறத்திலே ஒரு பழமொழி உண்டு. நீயே திராவிட இயக்கத்தை குறித்து பேசுவதற்கான அடிப்படை தகுதி இல்லாத நபராக இருக்கிறாய். நீ போய் இன்னொரு இயக்கத்தை பார்த்து அது திராவிட இயக்கம் தானே சர்டிபிகேட் கொடுத்தா அது விளங்குமான்னு. அதற்காக பிரேமலதா அம்மையார் துணை முதலமைச்சர் பதவி கேட்டாலும் எனக்கு கிடைச்சிருக்குங்கிறாங்க. இதெல்லாம் 10 சீட்டு வாங்கி 9 சீட்டு தோல்வி. 5 சீட்டு இருக்கிற காங்கிரஸுக்கே கொடுக்கல, உங்களுக்கு கொடுப்பாங்களா? எங்களை மிகைப்படுத்தி சொல்வது என்பது ஒரு அளவுக்கு மக்கள் நம்பும்படியாக இருக்க வேண்டுமே தவிர மக்கள் சிரிக்கும்படியாக இருக்கக்கூடாது. காதர் மொய்தீன் தாவேகா ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு அளிக்க விடாமல் திமுக தடுத்தது. எங்களுக்கு 50 கடமை இருக்கிறது, அதில் 6வது கடமையாக திமுகவுக்கு வாக்களிப்பது இருக்கிறதுன்னு சொல்லி சர்ச்சையில சிக்கினார். ஒரே ஒரு அமைச்சர் பதவி கிடைத்து விட்டது என்பதற்காக இவ்வளவு மோசமாக வெளிப்பட வேண்டிய அவசியம். சரி, இப்போ ராஜ்யசபா எம்பிக்கான வேட்புமனு தாக்கல் இன்னைக்கு தொடங்க இருக்கு. இது மட்டும் இல்லாம சிபி சண்முகம் அவர்கள் ராஜினாமா, அதாவது பதவி விலகின அந்த நிலையில இப்போ அந்த இடத்துல யார் வருவாங்கன்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது. அதாவது முதல் முறையா தாவேகா தரப்பிலிருந்து ஒரு எம்பி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா, இல்ல யார் அந்த எம்பியா இருப்பாங்க அப்படின்ற பல கேள்விகளும் எழுப்பப்படுது இல்ல சார்? அதாவது ஒரு வாய்ப்பு இன்றைக்கு தாவேகாவுக்கு இயல்பாக கிடைத்திருக்கு. வழக்கமா புதிய கட்சிகளுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு அமையாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வெற்றி பெற்ற உடனேயே ராஜ்யசபாவுக்கு போட்டியிடுகிற ஒரு சூழல் அமையாது. ஆனா இப்போது சிவி சண்முகம் போட்டியிட்ட காரணத்தால் அந்த இடம் என்பது காலியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவே ஒரு பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான். விஜய் கண்டிப்பாக யாரோ ஒருவரை நிறுத்துவார் என்றுதான் நான் நம்புறேன். அதற்கு பல கணக்குகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு அந்த பொறுப்பை கேட்டு முண்டியடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு புறத்துல ஒரு செய்தி. அதற்காகத்தான் தன்னுடைய மகனை விஜய் டெல்லிக்கு போகிற போது இவர் டெல்லிக்கு சென்றார். டெல்லிக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா என்ன சொல்றாருன்னா, நான் எதேச்சியாக சந்திச்சேன் நிர்மலா சீதாராமன் அம்மையார, நானும் சந்திக்க போனா அவர் சந்திச்சுட்டு வெளில வந்தார். ஒரு முதலமைச்சர் அங்கே சந்திக்கிறார், சந்திப்பு நிகழ்கிறது என்கிறது தெரியாமலா அங்க போனாரு? அப்ப திட்டமிட்டு டெல்லிக்கு தன்னுடைய மகனை அனுப்பி வைத்திருக்கிறார் வைகோ. நேற்றைக்கு வைகோ பேசுகிற போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இது குதிரை பேரம்லாம் இல்ல, இது திமுக செஞ்சதுதான், அதைத்தான் அவங்க செய்யறாங்கன்னு சொல்லி ஒரு உதாரணத்தை சொல்றாரு. கம்ப ராமகிருஷ்ணன் அப்படிதான் எங்க கட்சியில இருந்து வெற்றி பெற்று போனாரு, அவரை திமுக சேர்த்துக்கிட்டாங்க. திமுக அவரை சேர்த்து கொண்டது 2009. அப்ப திமுகவுக்கு இவருடைய ஆதரவு எல்லாம் தேவைப்படல. திமுக அரசை 3 ஆண்டு காலம் சீராக நடத்தி கொண்டிருக்கு. 2006 திமுக அதிகாரத்துக்கு வந்தாங்க. 2006 இருந்து 2009 வரைக்கும் கவர்மெண்ட் கரெக்டா போயிட்டு இருந்தது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு வைகோவிடம் ஏற்பட்ட முரண்பாடு, வைகோவோடு இனிமேல் பயணிக்க முடியாது என்கிற நிலை வந்ததற்கு பிறகு அந்த நிலைப்பாட்டுக்கு அண்ணன் கம்பம் ராமகிருஷ்ணனும் அண்ணன் கண்ணப்பனும் வந்தார்கள். கண்ணப்பனுக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாருன்னு இன்னைக்கு அண்ணன் கண்ணப்பன் 6ஆம் பாளையத்துல உட்கார்ந்து இருக்கிறார். கேட்டார், அவரே சொல்வார் என்ன நெருக்கடி இருக்கு அப்படின்னு சொல்லி. கலைஞர் உடல்நலம் சரியில்லாம இருக்கிறார், அவரை போய் பார்த்து விட்டு திரும்பி வந்தார் என்கிற ஒரே காரணத்துக்காக அவரை கட்சியிலிருந்து ஓரம் கட்டினார் வைகோ. அந்த நடவடிக்கையும் இந்த நடவடிக்கையும் எப்படி ஒண்ணாக முடியும்? அதுவும் இதுவும் எப்படி சரியா இருக்கும்? தேமுதிகவை கடந்த காலத்துல உடைச்சு அந்த அம்மையார் சேர்த்துக்கிட்டாங்கன்றாங்க. அவங்க யாரையும் சேர்த்துக்கல. அவர்கள் தேமுதிகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாகவே தொடர்ந்தார்கள். இன்னொன்று, அன்றைக்கு ஜெயலலிதா அம்மையாருக்கு அறுதி பெரும்பான்மை இருந்தது. இந்த குதிரை பேரம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. வைகோவுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இவ்வளவு மோசமாக நீங்கள் காவடி எடுக்க வேண்டும் விஜய்க்கு? ஒரு ராஜ்யசபா பதவிக்காக ஏன் இந்த நிலைக்கு மாறி போனார் வைகோ என்பதுதான் வருத்தத்துக்குரிய செய்தியாக இருக்கிறது. அப்போ எதோடு எதை ஒப்பிடுவது என்று தெரியாமல் விஜய்க்கு சப்பை கட்ட வேண்டும் என்பதற்காக, விஜயை நியாயப்படுத்த வேண்டும் என்பதற்காக இத்தகைய செயலில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். இதன் மூலமாக நான் என்ன புரிந்து கொள்கிறேன் என்று சொன்னால், இந்த ராஜ்யசபாவை அவர் ஒரு பக்கம் குறி வைத்திருக்கிறார் என்று புரிந்து கொள்கிறேன். இன்னொரு பக்கம் அண்ணன் செல்வ பெருந்தகை சொல்றாரு, நாங்க பேச்சுவார்த்தை நடத்துற போது 2 மந்திரிகளும் ஒரு ராஜ்யசபாவுக்கு கேட்டோம்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அப்ப காங்கிரஸுக்கு அந்த வாய்ப்பா, அல்லது மதிமுகவினுடைய பொதுச் செயலாளருக்கு அந்த வாய்ப்பா, அல்லது விஜயை கேண்டிடேட் போட போறாரான்றதை இனிமேல் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
மொத்தத்தில் விஜய்க்கு ஒரு பெரிய ஆஃபர் இந்த ராஜ்யசபா என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இது மட்டும் இல்லாமல் வந்து துரவைக்கோ அவர்களும் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்திருந்தார். அதாவது ஜாதி மதம் எல்லாமே கடந்து அது எதுவுமே இல்லாமல் வந்து விஜய் அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காரு இந்த ஒரு தேர்தலில் அப்படின்ற ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு திராவிட இயக்கம் தான் வந்து தாவேகா அப்படின்னு ஒரு விஷயமும் அவர் சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்ல, தாவேகா கூட்டணிக்கு போவதற்குண்டான எல்லா வாய்ப்புகளையும் வைகோவும் அவருடைய மகனும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப குறிப்பாக நீங்க வந்து திராவிட இயக்கம் கட்சியிலேயே திராவிடம் என்கிற வார்த்தை இல்லை. தமிழ்நாட்டில் கழகங்கள் இல்லாத ஆட்சி அமைப்போம் என்பதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சூழ்ச்சமம் என்னவென்று சொன்னால் திராவிட இயக்கத்தை துடை தெரிவோம் என்பதுதான். கழகம் என்கிற வார்த்தையே திராவிட இயக்கத்தினுடைய வார்த்தை தான். அதை கண்டறிந்து அதை அரசியல் படுத்தியது திராவிட இயக்கம் தான். இப்ப இவர் கழகம்னு பேர் வச்சிருக்காரு. அப்ப கழகம்னு பேர் வச்சுக்கிட்டாரேன்னு நீங்க கேட்கலாம். திராவிடம் என்கிற வார்த்தையே அந்த கட்சியில் இல்லை. அதை ஒரு திராவிட இயக்கம் என்று இவர் அடையாளப்படுத்த. இவருக்கு திராவிட இயக்கம் குறித்த எந்த புரிதலும் கிடையாது. இவரே சாதி அரசியலில் ஊறி போயிருக்கக்கூடிய ஒரு நபர். தன்னுடைய சொந்த சமூகத்தை சேர்ந்தவர்களை மாவட்ட செயலாளர்களாக மாநில நிர்வாகிகளாக வைத்துக் கொண்டு மதிமுக என்கிற இயக்கத்தை கபலீகரம் செய்து கொண்டு இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிற நபர். இவருக்கு என்ன திராவிட இயக்கம்? டி.எம். நாயர் என்றால் என்னவென்று வைகோவினுடைய மகனுக்கு தெரியுமா? பொப்புளி அரசர் என்றால் யார் என்று வைகோவினுடைய மகனுக்கு தெரியுமா? நடேசனாரை வைகோவினுடைய மகனுக்கு தெரியுமா? நடேசனார் குறித்து எங்காவது படித்து இருக்கிறாரா? கேட்டு தெரிந்திருக்கிறாரா? அவருக்கே திராவிட இயக்கம் என்றால் என்னவென்று தெரியாது. செத்தவனுக்கு சிறங்கு வந்தவன் சாட்சி என்று கிராமப்புறத்திலே ஒரு பழமொழி உண்டு. அந்த பழமொழிக்கு யார் உதாரணம் என்று சொன்னால் வைகோவினுடைய மகன் தான் உதாரணம். நீயே திராவிட இயக்கத்தை குறித்து பேசுவதற்கான அடிப்படை தகுதி இல்லாத நபராக இருக்கிறாய். நீ போய் இன்னொரு இயக்கத்தை பார்த்து அது திராவிட இயக்கம் தானே சர்டிபிகேட் கொடுத்தா அது விளங்குமான்னு கேட்கிறாங்க. அப்போ விஜயை நியாயப்படுத்துவது, விஜய் வந்து சாதி மதங்களற்ற சமூகங்களை படைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றது. என்ன சாதி மதங்களற்ற சமூகத்தை படைச்சிட்டார் அவரு? தூத்துக்குடியில மீனவ சமூகத்தை சேர்ந்த ஒருவரை தேர்தலில் நிறுத்தி இருக்கிறார். கும்பகோணத்தில் வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ஒருவரை தேர்தலில் நிறுத்தி இருக்கிறார். மயிலாப்பூரில் பிராமணர் ஒருவரை தேர்தலில் நிறுத்துகிறார். ஸ்ரீரங்கத்தில் பிராமணர் ஒருவரை தேர்தலில் நிறுத்துகிறார். இதுவரை விஜயாக வெளிப்பட்ட நபர் அரசியலுக்கு வந்ததற்கு பிறகு ஜோசப் விஜய் என்கிறார். இதற்கு முன்பு அவர் தன்னுடைய பெயரை ஜோசப் விஜய் என்று சொன்னாரா? எங்காவது ஒரு இடத்தில் ஜோசப் விஜய் என்று அவர் அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறாரா? எத்தனை திரைப்படங்களில் நடித்தார்? அப்போதெல்லாம் விஜயாக இருந்தவர் இப்போது ஜோசப் விஜயாக எப்படி மாறினார்? அப்போ சாதி மதம் கடந்தெல்லாம் விஜய் இங்க இயங்குகல. சாதி மதத்தோடு தான் விஜயும் இங்க இயங்குறாரு. அதனால அவரை என்னமோ சமூக நீதியினுடைய தோற்றமாக பார்க்கிறது, அவரை வானலாவ புகழ்வது உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் இப்போது ஒரு போக்கடம் கிடைச்சிருச்சு. இது வரைக்கும் ஒரு போக்கடம் கிடைக்காம இருந்துச்சு. திமுக கூட்டணியில் நீங்கள் விரும்பியும் விரும்பாமலும் இருந்து கொண்டிருந்தீர்கள். அதற்கு பல நூறு காரணங்கள் உண்டு. இப்போ அந்த காரணங்கள் அடிபட்டு போச்சு. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. நீங்க தாராளமா போங்க. திமுக என்ன உங்களுக்கு பிடிச்சி வச்சிருக்கா? உங்களுடைய அந்த ஐடி விங் இணையதளம் 10 நாட்களாக எவ்வளவு கொதியாய் கொதிக்கிறது திமுகவுக்கு எதிராக. எங்களை திமுக ஏமாத்திருச்சுன்றாங்க. திமுக எங்களை உங்களை ஏமாத்துச்சு. நீங்க தானே போய் 4 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டீங்க. உங்கள்கிட்ட கேட்டாங்க, நீங்க முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் ஒத்துக்கிட்டீங்க? கடந்த முறை 6 இடங்கள்ல போட்டிட்டேன், இந்த முறையும் 6 இடங்கள் வேணும்னு கேட்க வேண்டியது. அண்ணன் திருமா ஃபைட் பண்ணலையா? அண்ணன் திருமா வந்து தன்னுடைய முடிவை அறிவிக்காம காலதாமதப்படுத்தலையா? திமுகவை தன்னுடைய வழிக்கு கொண்டு வரலையா? தேமுதிக வந்து 10 சீட்டு வாங்கலையா? உங்களுக்கு மட்டும் என்ன? நீங்க என்ன நினைச்சீங்கன்னா திராவிட வெற்றி கழகம் என்ற மல்லை சத்யா தலைமையில் ஒரு இயக்கம் வந்துருச்சு. அது திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துருச்சு. அது ஒரு கிராமப்புறத்துல ஒரு சொல்வாடை இது உண்டு. என்னன்னா, மகன் செத்தாலும் பரவாயில்ல, மருமக தாலியா இருக்கணும்னு. அந்த மாதிரி திராவிட வெற்றி கழகம் எங்க போய் திமுக கூட்டணியில் ஒரு இடத்தை பெற்று விடுவார்களோ என்று எண்ணி அவர்களுக்கு சீட்டு கிடைக்க கூடாதுங்கிறதுக்காக திமுக சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டோன்னு திமுக கிட்ட போய் சரண்டரானீங்க நீங்க. அதுக்கு திமுகவா பொறுப்பு? ஆனா திமுகவை துறை சொல்லி உங்களுடைய கட்சியினர் பேசுறாங்களே, எங்காவது தடுத்து இருக்கீங்களா? உங்க கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் பேசுறாங்க, எங்காவது தடுத்தீங்களா நீங்க? அது இல்ல தவறுன்னு சொன்னீங்களா? நேற்றைக்கு அவரே சொல்றாரு, வைகோனுடைய மகனே சொல்றாரு, திமுக கூட்டணியில அங்கம் வைக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது, பொதுக்குழுல முடிவெடுக்கணும். உங்க கட்சியில இருக்கிற 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்றவர்கள் திமுகவோடு இருக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாதுன்றீங்க. திமுக இல்லைன்னா நீங்க வெற்றி பெற்றிருப்பீங்களா? திமுக கூட்டணியில நாங்க இன்னமும் இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் அவர் சொல்லியிருக்காரு. அதான் என்னன்னா, திமுக கூட்டணியில இருக்கிறோம்னு ஒரு பக்கம் சொல்றது, இன்னொன்னு திமுக கூட்டணியிலேயே இருக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லை, நாங்க பொதுக்குழுல முடிவெடுப்போன்றது. இது என்ன மாதிரியான பேச்சுன்ற? இவங்க அப்பா வந்து விடுதலை புலிகளை நேற்றும் ஆதரித்தேன், இன்றும் ஆதரிக்கிறேன், நாளையும் ஆதரிப்பேன்னு சொன்னாரு.
திமுக கூட்டணியில் நேற்றும் இருந்தோம், இன்றைக்கும் இருக்கிறோம், நாளையும் இருக்கிறோம்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? ஏன் நாங்க அப்புறம் பொதுக்குழுல முடிவெடுப்போன்றீங்க? அப்ப திமுக கூட்டணியில இருப்போம். இதுக்கு எவ்வளவோ விடுதலை சிறுத்தைகள் தேவலாம, முஸ்லீம் லீக் தேவலாம, காங்கிரஸ் தேவலாம, அவர்களாவது நேரடியாக செய்துட்டாங்க. நீங்க கூட்டணிக்குள் இருந்து கொண்டே கரையான் செல்லரிப்பதை போல அரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய நடவடிக்கை என்பது கூட்டணிக்குள் இருந்து கொண்டு உள்ளுக்குள்ளேயே வால் சுழட்டுகிற வேலையாக இருக்கு. அதுக்கு நீங்க வெளியில போயிடலாம், இல்ல உறுதியாக திமுகவை ஆதரிச்சிடலாம். திமுகவை ஆதரிக்கிறது போல காட்டிக்கிட்டு இரண்டாம் கட்ட அரசியல் செய்துக்கிட்டு, பாம்புக்கு தலையும் மீனுக்கு வாழையும் செய்கிற விளாங்கு மீன் அரசியல் செய்துக்கிட்டு, இது ஒரு அயோக்கியத்தனமான அரசியல்ன்ற நான் அந்த வேலையை தான் இப்போது மதிமுக செய்து கொண்டிருக்கிறது. சார், இது தொடர்ந்து வந்து இப்போ முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர் காதர் மொய்தீன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், அதாவது தாவேகா வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு அளிக்க விடாமல் திமுக வந்து தடுத்தது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவர் சொல்லியிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியாக இப்போ மாறி இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள் நிதானமான தலைவர் என்று பெயர் பெற்றவர். இவ்வளவு மோசமான மலிவான விமர்சனத்தை திமுகவை நோக்கி வைக்கக்கூடாது. இதே பேராசிரியர் காதர் மொய்தீன் தான் இஸ்லாமியர்களுக்கு 50 கடமை இருக்கிறது, அதில் 6வது கடமையாக திமுகவுக்கு வாக்களிப்பது இருக்கிறதுன்னு சொல்லி சர்ச்சையில சிக்கினார். அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை உயிராக நின்று ஆதரித்தவர். ஒரே ஒரு அமைச்சர் பதவி கிடைத்து விட்டது என்பதற்காக இவ்வளவு மோசமாக வெளிப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இவ்வளவு மோசமாக வெளிப்படுகிறார்? தாவேகாவினுடைய ஆட்சி அமைவதை நாங்கள் தடுக்க போவதில்லைன்னு சொல்லி வெளிப்படையாக அறிவித்தவர் அண்ணன் மு.க. ஸ்டாலின். நான் இந்த ஆட்சியை அமைய விடாம தடுக்க மாட்டேன், அது நம்ம வேலை இல்ல, பலமான எதிர்கட்சியாக அது செயல்படும்னு சொன்னார். பலமான எதிர்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இயங்குவதன் மூலமாக தமிழ்நாட்டு அரசியலில் நாங்கள் ஆற்ற வேண்டிய பணி ஏராளமாக இருக்கிறதுன்னு தங்களுடைய இலக்கை நிர்ணயிச்சுக்கிட்டு தேர்தல் பணி ஆற்றுவதற்கு களத்துக்கு வந்தவர். ஆனா இதை அருகில் இருந்து பார்த்துவிட்டு இதை சாட்சி பகிர வேண்டிய பேராசிரியர் காதர் மொய்தீன் இவ்வளவு மலிவாக வெளிப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், ஒரு பதவிக்காக இப்படி ஒரு நிலைக்கு வர வேண்டுமா? இது தவறு இல்லையா? ஒரு சீனியர் லீடர், தகைசால் தமிழர் என்கிற விருதை பெற்றவர், தகைசால் தமிழராக இருக்க வேண்டாமா? இது என்ன மாதிரியான அணுகுமுறை இது? இதே திமுக கூட்டணியில் உங்களை விட விசுவாசமாக, உங்களை விட திமுகவை ஆற தழுவி பாராட்டி புகழ்ந்து போற்றிய ஒரு தலைவர் இருக்காரா? அப்ப பதவி என்று வந்தவுடன் ஒரு 10 நாட்களுக்குள்ளாக எல்லாமும் மாறிச்சா? இதே காதர் மொய்தீன் பத்திரிகையாளர்கள் கேட்டாங்களே, தாவேகாவுக்கு ஆதரவு தருவீங்களான்னு, என்ன சொன்னாரு? ஸ்டாலின் எடுக்கக்கூடிய முடிவு தான் என்னுடைய முடிவுன்னாரு. சொன்னீங்கல்ல? அப்ப ஸ்டாலின் எடுக்கக்கூடிய முடிவு தான் என்னுடைய முடிவுன்னு சொன்ன அந்த காதர் மொய்தீன் இன்றைக்கு திமுக தடுத்ததுன்னு சொல்றாரு. அப்ப நீங்க இன்னைக்கு தாவேகாவுக்கு போனது ஸ்டாலினுடைய முடிவா? நீங்க தானே சொன்னீங்க ஸ்டாலின் எடுத்த முடிவு தான் எங்களுடைய முடிவுன்னு. அப்போ உங்களை ஸ்டாலின் அப்போ சொன்னாரு, நீங்க போனீங்கல்ல, ஓகே ஸ்டாலின் போ சொன்னாருன்னே வச்சுக்கிட்டா, அப்போ தாவேகா ஆட்சி அமைய எப்படி அவர் தடுத்து இருக்க முடியும்? உங்களதான் அவர் போ சொல்லியிருக்காரு. நீங்க தானே அந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கீங்க. அப்போ உங்களுடைய பேச்சில் நீங்களே முரண்படுகிறீர்கள் என்றுதான் நான் பொருள் கொள்கிறேன். இது அவருடைய உயரத்துக்கு, அவருடைய அரசியல் அனுபவத்துக்கு அழகல்ல. நீங்கள் கூட்டணியில் இருந்தீர்கள், விலகி சென்றிருக்கிறீர்கள், அது உங்களுடைய உரிமை. நீங்கள் அமைச்சரவையில் பங்கேற்றது மகிழ்ச்சி. ஏனென்று சொன்னால் முஸ்லீம் லீக் போன்ற சின்ன கட்சிகள் எல்லாம் என்றைக்கு அமைச்சரவையில் பங்கேற்க முடியும்? சுதந்திர இந்தியாவில் காகிதமில்லத் போன்ற தலைவர்களை பெற்ற அந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இதுவரை அமைச்சரவையில் தமிழ்நாட்டில் பங்கேற்றதே கிடையாது. அந்த ஒரு அரிய வாய்ப்பு இந்த முறை கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அதை பயன்படுத்தி இருக்கிறீர்கள். அது உங்களுடைய உரிமை. அதற்காக திமுக இப்படி செஞ்சு, திமுக அப்படி செஞ்சு, திமுக மீது இல்லாத குற்றச்சாட்டுகளை எல்லாம் சொல்வது, சுமத்துவது என்பது அரசியல் அறம் அல்ல. அதற்காக மீறி செய்யக்கூடாது என்று நான் கேட்டுக்கொள்வேன். சார், இது மட்டும் இல்லாமல் ஜூன் 20ஆம் தேதி அன்று பொதுக்குழு கூட்டம் நடத்தி திமுகவுடன் கூட்டணியை தொடரலாமா வேண்டாமா அப்படின்றத அன்னைக்கு வெளிப்படுத்துவாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் அவர் சொல்லியிருக்காரு. இல்ல, நீங்க பொதுக்குழு நடத்தி இதை அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ நீங்க அமைச்சரவையில பங்கேற்றுட்டீங்களோ அப்பவே அந்த கூட்டணிக்குள்ள போயிட்டீங்கன்னு தான் பொருள். தாவேகாவினுடைய கூட்டணியில் அமைச்சரவையில் பங்கு, திமுக கூட்டணியில் தொடர்கிறோம். இது எப்படி இருக்கும்? கருவாட்டு பானைக்குள்ள எப்படி சக்கர பொங்கல் செய்ய முடியும்னு கேட்கிறேன் நான். எப்ப நீங்க போய் அமைச்சரவையில இடம் பெற்றீங்களோ அன்னைக்கே நீங்க திமுக கூட்டணியில இருந்து வெளியேறிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க திமுக கூட்டணியில இல்ல, இதையே பொதுக்குழுவை கூட்டி நீங்க எடுக்கிறீங்கன்னு கேட்கிற முடிவு. அப்படி ஒரு அவசியம் எங்கிருந்து வருது? தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் அரசியல் புரியாதவர்கள் இல்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும், IUML இஸ் நோ மோர் இன் DMK அலைன்ஸ் தெரியும். நீங்க இங்கிருந்து போய் அங்க மந்திரி பதவியை வாங்கணும்னே முடிஞ்சு போச்சு அந்த அலைன்ஸ் டைஸ்.
அது அருந்து போச்சு. அந்த கூட்டணி என்பது இப்போது இல்லை. நீங்க இதுக்கே 20ஆம் தேதி வரைக்கும் காத்திருக்கீங்க. அது என்றைக்கோ தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிந்தாகி விட்டது என்று நான் சொல்கிறேன். ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து இப்போ சமீபத்துல சொன்ன ஒரு விஷயம் சார். அதாவது திமுக கூட்டணியில் இருக்கும் பிரேமலதா அவர்கள் வந்து ஒரு துரந்தர் தான் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கு எதிர்பதிலா வந்து பிரேமலதா அவர்களும் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தி தெரியாது போடான்றதுக்கான வார்த்தைகள் நான் சொல்லிட்டு, இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு சொல்லிட்டு நான் போயிடுவேன். ஆனா நான் இப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுன்ற மாரியும் அவர் வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இத நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? ஆதவ அர்ஜுனா தேவையற்ற விமர்சனத்தை தேமுதிகவின் மீது வைத்திருக்கிறார். தேமுதிகவுக்கு இருப்பது ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர். நீங்கள் அவர்களை அணுகி ஆதரவு கேட்டால் அவருக்கு கொடுக்கிறார்களா இல்லையா என்கிற செய்தியை பேசலாம். நீங்க அவர்களை அணுகி ஆதரவு கேட்கல. இப்ப தேவையற்ற விமர்சனத்தை இந்த நேரத்துல தேமுதிக மீது வைக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. திட்டமிட்டு தேமுதிக மீது ஒரு விமர்சனத்தை ஆதவ அர்ஜுன் போகிற போக்கில் வைப்பதன் மூலமாக தேவையற்ற எதிரிகளை ஆதவ அர்ஜுன் விஜய்க்கு உருவாக்குகிறார் என்றுதான் நான் பொருள் கொள்கிறேன். இன்னொரு பக்கம் அதற்காக பிரேமலதா அம்மையார் வந்து துணை முதலமைச்சர் பதவி கேட்டாலும் எனக்கு கிடைச்சிருக்குங்கிறாங்க. இதெல்லாம் வந்து அதீத அந்த ஒரு கற்பனை. விஷயமும் சொல்லியிருந்தாங்க இல்ல சார். இல்ல அதான் அது அதீத கற்பனை. ஒரே ஒரு தொகுதியில நீங்க வெற்றி பெற்றிருக்கிறீங்க. 10 சீட்டு வாங்கி 9 சீட்டு தோல்வி. அந்த ஒரு சீட்ல பெற்ற வெற்றி என்பது துணை முதலமைச்சர் நாற்காலிக்கு உங்களை கொண்டு போய் சேர்த்துருமா? அதாவது 5 விஜய் கிட்ட சட்டமன்ற ஒரு வார்த்தை சொன்னா, வீடு தேடி வந்து எனக்கு துணை முதலமைச்சர் பதவி குடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு விஷயம். விஜய் உங்களை வந்து பார்க்கவே இல்லையே. பாட்டாளி மக்கள் கட்சியை போய் பார்த்தாரு. சட்டமன்றத்துல பிரதிநிதித்துவமே இல்லாத வைகோவை போய் பார்த்தாரு. வைகோவுக்கு சட்டமன்றத்துல பிரதிநிதித்துவம் இருக்கா? வைகோ கட்சிக்கு ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினராவது இருக்காங்களா? அவங்கள போய் பார்த்தார்ல. முதல் நபரா போய் பார்த்தார்ல. ராமதாசனுடைய மகன் அன்புமணி ராமதாஸ் வீட்டுக்கு போனார்ல. சீமானுக்கு சட்டமன்றத்துல பிரதிநிதித்துவம் இருக்கா? அவங்களையும் போய் பார்த்தாரு. ஆனா உங்களை வந்து பார்த்தாரா? பார்க்கல. ஏன் பார்க்கல? விஜயகாந்துக்கும் விஜய்க்கும் என்ன மாதிரியான பிணக்கு என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். விஜயகாந்தினுடைய இறப்புக்கு அஞ்சலி செலுத்த சென்ற விஜயை காலில் இருக்கிற காலணியை எடுத்து அந்த கட்சியினர் அடித்தார்களா இல்லையா? ஏன் அடிச்சாங்க? அதற்கு பின்னால் இருக்கிற பிரச்சனை என்ன? இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அதனால சும்மா தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுகிற வேலையை பிரேமலதா போன்றவர் செய்யக்கூடாது. உங்களுடைய உறுதியான நிலைப்பாட்டை நாங்கள் பாராட்டுகிறோம். அதுக்காக நீங்க சொல்ற கதையெல்லாம் கேட்டுக்க முடியாது. துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துருவாங்க. 5 சீட் இருக்கிற காங்கிரஸுக்கே கொடுக்கல, உங்களுக்கு கொடுப்பாங்களா? அதெல்லாம் என்ன மாதிரியான எதிர்பார்ப்புன்னு கேட்கிறேன். எனவே தங்களை மிகைப்படுத்தி சொல்வது என்பது ஒரு அளவுக்கு மக்கள் நம்பும்படியாக இருக்க வேண்டுமே தவிர மக்கள் சிரிக்கும்படியாக இருக்கக்கூடாது. அத்தகைய நடவடிக்கைகளில் ஒரு கட்சி ஈடுபடுமையானால் அந்த கட்சி ஒரு நகைப்புக்குரியதாக மாறிப்போம். தேமுதிகவுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு மக்கள் மத்தியில. இப்போ நீங்க போயிட்டு வந்த கேம்பெயின், நீங்க அங்கம் வகித்த கூட்டணி, நீங்க பெற்றிருக்கக்கூடிய அந்த ஒரு இடம், இதெல்லாம் ஒரு தகுதியை தேமுதிகவுக்கு மீண்டும் உருவாக்கி தந்திருக்கு. அதை கெடுத்துக் கொள்கிற வேலையை பிரேமலதா போன்றவர்கள் செய்யக்கூடாது. ஆதவ அர்ஜுன் பேசியது கண்டிக்கத்தக்கது. ஆதவ அர்ஜுன் சம்பந்தமே இல்லாமல் தேமுதிகவை வம்புக்கு இழுத்தது என்பது ஏற்புடையது அல்ல.